தேர்தல் முடிந்த சூட்டோடு அமைச்சரும் கொஞ்சம் சூடாக கதைப்பது என்பது அடாவடித்தனங்களும் பறிமுதல்களும் கொஞ்சம் நிற்பாட்டி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இதைவிடவும் கொஞ்சம் ராஜதந்திரமாக கதைப்பது தான் நல்லது. கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு விஷயங்களை கையாள்வது தான் சாலச் சிறந்தது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஒரு அரசினால் மாத்திரம், 2 அரசுகளினால் மாத்திரம் தீர்க்கக்கூடிய விஷயம் அல்ல. 2 மீனவ சமூகங்களும் சேர்ந்து சுமூகமாக தீர்வு காண வேண்டிய விஷயம். ஒரு சமூக பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை. 2 தரப்பிலும் இந்த வாழ்வாதார பிரச்சினையின் தாக்கம்தான் இந்த முருகலுக்கான அடிப்படை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப கூடிய விட்டுக் கொடுப்புகளை இருதரப்பும் செய்து இந்த முடிவுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் அவாவும். தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையிலே தமிழகத்துக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் வடக்கு வாழ் இலங்கையில் இருக்கிற வடக்கில் இருக்கிற மீனவ சமூகத்துக்கும் நீண்டகால தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. ஆனால் வாழ்வாதார பிரச்சனை ஒன்றை அடிப்படையாக வைத்து அடிக்கடி இந்த நிகழ்வுகளிலே இலங்கை கடற்படையினர் கொஞ்சம் அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள் என்ற மாதிரியான சொல்லாடல்கள் தமிழ்நாட்டிலே நடப்பதும், அதே போல் தங்களுடைய மீன் வளங்களை அளவுக்கு மீறி அபகரித்துக் கொள்கிறார்கள் என்று இலங்கை மீனவர்களும் அடிக்கடி இந்த விவகாரங்களிலே முன்னுக்கு பின்முன்னாக பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு தெரிவது ஆரோக்கியமல்ல. எனவே இந்த 2 தரப்புக்கும் இடையில் இது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்திய மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, அதே போல் இலங்கை அரசு, அதே போல் 2 பிரதேசங்களிலும் இருக்கிற மீனவ சமூகங்கள், இவர்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சினை தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவரை குறைந்தபட்சம் அத்துமீறல்களும் அடாவடித்தனங்களும் பறிமுதல்களும் கொஞ்சம் நிற்பாட்டி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அண்மையில் டெல்லிக்கு விஜயம் செய்த எங்களுடைய அதிபரிடத்திலும் இந்த விவகாரத்தை இந்திய மத்திய அரசு மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறது. எனவே ஏதாவது ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு, இன்னுமே மீனவர்களோட சமரச பேச்சுவார்த்தை இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தினால்தானே அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும். அப்படி ஒரு செய்தியை நானும் பார்த்தேன். என்றால் ஒரு தேர்தல் முடிந்த சூட்டோடு அமைச்சரும் கொஞ்சம் சூடாக கதைப்பது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். எனவே அப்படியான விவகாரமாகத்தான் நான் அதை எண்ணுகிறேன். இதைவிடவும் இன்னும் நல்லிணக்கத்துடன் இந்த விஷயம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள் நினைக்கிறோம். உள்ளூர் பிரச்சனை அமைச்சர் சூடாக இருக்கலாம், இது 2 நாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், இதை விடவும் கொஞ்சம் ராஜதந்திரமாக கதைப்பது தான் நல்லது. சில நேரம் அப்படி என்று சொல்வதென்ற விஷயம் அல்ல. இருந்தாலும் கொஞ்சம் இந்த விஷயத்தை இதைவிடவும் கூடுதலாக ஒரு ராஜதந்திர ரீதியாக நாங்கள் அணுக வேண்டும். என்றால் இப்படி கதைப்பதன் மூலம் தாம் சார்ந்த மீனவர் சமூகத்தில் புள்ளி போட்டுக்கொள்வது என்பதை விடவும் 2 தரப்பிலும் இருக்கிற மனிதாபமான பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை, இதனால் சில சட்ட மீறல்கள் நடக்கிறது. ஆனால் அங்கு இயன்றவரை கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு விஷயங்களை கையாள்வது தான் சாலச் சிறந்தது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இதை நாங்கள் இருதரப்பிலும் வலியுறுத்தி வருகிறோம். இந்திய மத்திய அரசு, தமிழ்நாடு மீனவர்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயமாக இதை பார்க்கின்ற காரணத்தினால் இலங்கை அரசோடு இந்த விஷயத்தை கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையுடன் கையாளுமாறு, என்றால் சட்டத்துக்கு அப்பால்
இதை ஒரு வாழ்வாதார பிரச்சினை. எனவே இதற்கான மாற்று தீர்வுகளை பற்றி கொஞ்சம் ஆழ்கடல் மீனவர்களுக்கு அதுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு இருந்தால், இந்த பாக்கு நீரிணையில் இருக்கிற மீன் வளங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சூறையாடப்படுகிறது என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா மீன்வளம், அதாவது மீன்களுடைய உற்பத்தி இதை பாதிக்கின்ற மாதிரி அந்த மீன்பிடி முறைகள் நடக்கிறது என்பதுதான் இரு நாட்டுக்கும் இருக்கிற அந்த முறைகளுக்கான அடிப்படை. எனவே மாற்று தீர்வுகளுக்கான சில வழிகளையும் ரெண்டு மீனவ சமூகங்களும் கூட்டாக பேசி பல விஷயங்களுக்கான மாற்று தீர்வுகள் பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது இன்று நேற்று நடக்கிற பிரச்சனை அல்ல. இது மாதிரி ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஏன் பிலிப்பீன்ஸ், மலேசியா, வியட்நாம் இந்த நாடுகளுக்கு இடையிலும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா பக்கத்து நாடுகள் கடல் சூழ இருக்கிற பிரதேசங்களிலே எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு வழிமுறைகளை கண்டறிந்து அதற்கான நடைமுறைகளை கையாள்வோம். அதை பற்றி ரெண்டு அரசுகளும் கொஞ்சம் இதைவிடவும் நெகிழ்வுத்தன்மையோடு விஷயங்களை கையாளும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம்.